Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Vivoவோட y1s இந்த ஸ்மார்ட்போனோட அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இத அன்பாக்ஸ் பண்ணி அப்படி Vivo என்ன கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்மார்ட்போனை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாக்ஸ்ல இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பிளாஸ்டிக் ராப்பர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒயிட் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்குது, ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா Vivo y1s ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியண்ட், இன்னொரு வேரியண்ட் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஓகே, இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சைடில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம வருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நார்மல் சார்ஜிங் அடாப்டர் தான் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா USB to மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் இருக்குது. மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் தான், டைப் சி கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்த்துருவோம். இங்கே டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிங்க் கலர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது இன்னொரு வேரியண்ட் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். சரி இப்போ வாங்க இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் பட்டன் இருக்குது. ஃபோனோட மேலே ஃபுல்லாக பிளைனாக இருக்குது, அது மேலோட ஃபோனோட மேலே. அப்படியே ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் சிம் போட்டுக்கலாம், மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம், டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன், மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துறோங்க. முன்னாடி டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.22 இன்ச்சஸ்க்கான ஒரு HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. IPS LCD பேனல் தான். டிஸ்பிளேயோட பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1520 பிக்சல் ரெசல்யூஷனோட தராங்க. இங்கே டிஸ்பிளேயோட டிசைன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச் ஸ்டைலில் டிசைன் தராங்க, அதுதான் செல்ஃபி கேமரா. இங்கே வாட்டர் ட்ராப் நாச் ஸ்டைலில் செல்ஃபி கேமரா தராங்க, 5 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தராங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருங்க. பின்னாடி கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா. அப்படியே இந்த கேமராஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு LED ஃப்ளாஷ் இருக்குது. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4030 mAh பேட்டரி தராங்க. இது சார்ஜ் பண்ண நார்மல் சார்ஜிங் சப்போர்ட் தான் தராங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். OSன்னு பார்த்தீங்கன்னா FunTouch OS 10.5 தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android 10 மேலே ரன் ஆகுது. ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா MediaTek P35க்கான ஒரு ப்ராசர் தராங்க. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் பர்ஃபார்மன்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெவி கேம்ஸ் விளாட முடியாது, சொல்லப்போனால் கேம்ஸே விளாட முடியாது, நார்மல் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. நீங்கள் சும்மா ஃபோன் பேசுகிறது, ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணலாம். கேம் சைடு நீங்கள் போவேன்னா நார்மல் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ப்ராசர் கொடுக்கும். இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் சென்சார் மட்டும்தான் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. ஃபேஸ் அன்லாக் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 161 கிராம் வெயிட்டு. இந்த ஃபோனோட டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 88.8% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. இந்த ஃபோனோட வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2GB RAM அண்ட் 32GB ROM. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2GB RAM 32GB ROMோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7990, கிட்டத்தட்ட 8000 ரூபா. ப்ரைஸும் லெஸ்ஸாக தான் வச்சுருக்காங்க அண்ட் ஸ்பெக்ஸும் லெஸ்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஃபோன் ஒர்த் இல்லையான்னு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அன்பாக்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.